ஏவாளும் ஆதாமும் பாவம் செஞ்சப்புறம் தேவனுடைய சாயலை இழந்து நிர்வாணிய தேவனுக்கு பயந்து அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்கள பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு தேவன் அவரை அழைச்ச போது அவர் பரதேசியாக இந்த பூமியில் சஞ்சரித்துட்டு இருக்கும்போது அவரை பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை. தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாயும் தகப்பனுக்கு விரோதமாயும் பாவம் செஞ்சு எத்தனாய் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடும்போது அவரை பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை. தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமாக இருந்த மனிதன். ஆனால் அவர் விபச்சார பாவத்தினால் அகப்பட்டு அதன் விளைவால் போராடி கொண்டிருந்த ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும் அவரை பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை. 38 வருஷமாக சுகத்திற்காக பெதஸ்தா குளத்துக்கிட்ட இயங்கிட்டு இருந்த மனிதனுக்கு சுகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது தேவனுடைய வார்த்தை. விபச்சாரத்தினால் அகப்பட்டு கல்லால் அடுத்த நொடி சாக போகிறோன்னு சொல்கிற அந்த பயத்தோடு இருந்த ஸ்திரீக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் புது வாழ்க்கையும் கொடுத்தது தேவனுடைய வார்த்தை. பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்து நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவரை பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை. பவுலார் தேவனுக்காக உறுதியாக நிற்கணும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அவருக்காக ஊழியம் செய்யும்போது அவர் பட்ட பாடுகள் மத்தியில் அவருக்கு பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை. இப்போ நம்ம படித்த ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கடந்து தான் போனாங்க. நமக்கு வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது, இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நம்மளை ஊக்கப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற காரியம் எது பார்த்திங்கன்னா ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது.